ஒரு திறந்த மனதோடு எல்லாவற்றிலும் இணக்கத்தையும் இசைவையும் பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் தயாராக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டே இருக்கும். இல்லைங்க, இது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், எல்லாவற்றையும் அன்போடு செய்யுங்க, நேசத்தோடு ஒவ்வொரு வேலையை செய்யுங்க. எந்த விதத்திலையும் அதனுடைய அன்போடு செய்யக்கூடிய செயலாற்றக்கூடிய விஷயங்களோட விளைவு கண்டிப்பா அன்பாக தான் இருக்கும். அதை நினைச்சிட்டு நம்ம உள்ள நுழையணும். சொர்க்கம் வெளியிலே இல்லை, உள்ளேயும் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்பவே நாம சொர்க்கத்தில் தாங்க. சொர்க்கம்னா என்னன்னா துன்பமற்ற நிலை, அன்பு பிரதானமானதுன்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதே மாதிரி மேல இருந்து யாரோ ஒருத்தர் நம்மள ஆட்டுவிச்சு நீ துன்பத்தெல்லாம் இருக்கும்னு யாரும் சொல்லல. நம்மளுடைய உள்ளார்ந்த நிலையில், ஆத்மீக நிலையில், தெய்வீக நிலையில் எந்த ஒரு உயர்ந்த அதிர்வலைகளும் நம்மை கீழே எடுத்துட்டு போகாது. எப்பயுமே அவங்க விரும்புறது எல்லாமே நாம அவங்க இடத்துல இருந்து அவங்கள நோக்கி வரணும் தான் விரும்புறாங்க.